ஸ்ரீமத்ரங்க ஷட்டாரி சம்யமிகரால் லப்தாக்ய மாந்தத்வயம் ஸ்ரீமத்வீர ரகுத்வாத்ய ஷடஜித் பாதாரவிந்த மாஸ்ரயம் ஸ்ரீமத் வேதவதம்ச தேசிகயத்தே காருண்ய வீக்ஷாஸ்பட்டம் சேவேரங்க துரீன சாசனவசம் நாராயணம் யோகினம் மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றினம் வைத்த கழலினை கீழ் உச்ச திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. இந்த வருஷம் அடியோங்கள் திருமாலயக்கத்துண்டு திவ்ய தேச யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்தோம். அதே மாதிரி டாக்டர் ஸ்ரீ உவே வெங்கடேஷ் சுவாமி அவர்களுடைய கார்லண்ட் ஆஃப் வெர்சஸ் என்ற உபன்யாசமும் கேட்கிற பாக்கியம் கிடைத்தது. இதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த வருஷம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இயற்றிய திருமாலையை பற்றி கொலு வச்சிருக்கோம். இந்த தீம் டாக்டர் ஸ்ரீ உவே வெங்கடேஷ் சுவாமியுடைய திருமாலை அறியாதார் என்ற உபன்யாசத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். வித்தவுட் ஃபர்தர் டிலே நேராக டாபிக்குள்ளே போகலாம். இந்த நவராத்திரி குழுவில் அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா, உபய காவேரிக்கு நடுவில் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரத்தை ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். கொள்ளிடம் காவேரிக்கு நடுவில் ஆதிசேஷ பரியங்கத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் இங்கே நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். அவர் முன்னே நம்பெருமாள் உபயநாச்சிமார்களுடன் எழுந்தருளி இருக்கிறார். ரங்கநாதருக்கு சாத்திருக்கிற மாலை வடிவில் இந்த கொலு பொம்மைகளை வச்சிருக்கோம். ஒவ்வொரு பூவில் ஒரு பாசுரம். இந்த பூக்களால் கட்டின மாலை தான் இந்த திருமாலை கொலு. இந்த திருமாலை என்ற பிரபந்தம் விஷ்ணு தர்மத்தோட சாரமாக இருக்கு. இந்த திருமால 45 பாசுரம் இருக்கு. அதனால இது 8 பகுதிகளாக பிரிப்போம். இப்போ ஒவ்வொரு பகுதியா நம்ம பார்க்கலாம். பாசுரங்கள் 1 to 3 இது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பெருமாளுடைய திருநாமங்களை சொன்னதுனால கிடைச்ச பலனை பத்தி சொல்றார். முதல் பாசுரத்துல உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா, உன் திருநாமத்தை சொன்ன பயன் என்ன தெரியுமா? இந்த யமன் இருக்க திசையை பார்த்து பயமே இல்லை. அதுக்கு மேல யமதூத்தர்கள் தலை மேலேயே நடந்து போற அளவுக்கு நல்ல தைரியம் வந்து விட்டது. இரண்டாம் பாசுரம் தான் மோஸ்ட் பாப்புலர் பாசுரம். பச்சைமா மலை போல் மேனி என்ற பாசுரத்துல பெருமாளோடு திருநாமங்களை சொல்றார். அச்சுதா அமரரேரே ஆயத்தம் கொழுந்தே, எனக்கு அந்த வைகுண்ட பிராப்தி கூட வேண்டாம். இந்த பூலோக வைகுண்டமா ஸ்ரீரங்கத்துள்ள உன் திருவடிவாரத்தில் இருக்கிறேனே என்று சொல்றார். இவர் மாதிரியே 3 பேரு வைகுண்ட பிராப்தி கூட வேண்டாம், இங்கே இருக்க பெருமாளையே சேவிக்க ஆசைப்பட்டவர்கள் ஆஞ்சநேயர், திருப்பாணாழ்வார் அண்ட் தொண்டரடிப்பொடியாழ்வார். 3வது பாசுரத்துல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், பேதை, பாலகன், அதாகும், பிணி, பசி, மூப்பு, துன்பம். இந்த சம்சார சாகரம் என்ற வாழ்க்கையே வேண்டாம், ஆனா பூலோக வைகுண்டமாக இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் உனக்கு கைங்கரியம் மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிறது ஆழ்வார் சொல்றார். அடுத்த செக்ஷன் பாசுரம் 4 to 14 வரைக்கும் பெருமாளை எப்படி சேவிக்கணும், பெருமாளுடைய அருளை எப்படி பெறணும் அப்படின்னு நமக்கு உபதேசம் செய்கிறார். அதுல 4வது பாசுரத்துல க்ஷத்ரபந்து சரித்திரத்தை சொல்றார். இப்படி அவன் 3 எழுத்து மந்திரம் கோவிந்தா என்று சொல்லி சொல்லி வைகுண்டத்தை அடைந்த சரித்திரம். 6வது பாசுரத்துல புறம் சுவர் ஓட்டை மாடம், அதாவது இந்த உடம்பிலேயே அக்கறை ரொம்ப வச்சோன்னா பெருமாள் திருநாமத்தை சொல்ல மாட்டோம். இப்படியே இருந்தா உயிர் போனப்புறமோ புல்கவ கிடக்கின்றீரே, ஒரு கழுகு கூட என்ன இவன் பெருமாள் திருநாமத்தை கூட சொல்லல, இவன் உடம்ப தின்னா பாவம் வரும்னு விட்டுடும். 7வது பாசுரத்துல சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான், ராமனுடைய திருவடியை பற்றலாமே அப்படின்னு நமக்கு ஒரு ஈஸியான வழியை சொல்லி கொடுக்கிறார். 9வது பாசுரத்துல ராமர் பெரிய அரசன், அவரையெல்லாம் பற்ற முடியாது அப்படின்னு யோசிச்சோம்னா வேண்டாமே, கற்றினம் மேய்த்த எந்தை கழலினை பணிமின் நீரே, எங்களுடைய கிருஷ்ணரோட திருவடியை பற்றலாமே. 10வது பாசுரத்துல ராமர் கிருஷ்ணர் இல்லைன்னா என்ன,
நாட்டினால் தெய்வமெங்கும் காட்டினான் திருவரங்கம். திருவரங்கத்தில் இருக்கானே எம்பெருமான் கருட வாகனம் நிற்க கருட வாகனத்தில் வந்து சேவை சாதிக்கிறானே, அவனை பற்றுங்கோளே. 12வது பாசுரத்துல முட்கலனுடைய சரித்திரத்தை சொல்றது. இந்த முட்கலன் பெருமாள் நாமத்தை ஒரு வாட்டி கூட சொன்னதில்லை. ஆனா பித்ருக்காரியம் பண்ணும்போது கிருஷ்ணா என்ன சொல்லிட்டார். மாண்டு போனதோ அவர் நரகத்துக்கு போயிட்டார். யமனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அவர் கேட்டார், நீ எப்படி நரகத்துக்கு வந்த, நீ கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்கியே அப்படின்னு சொல்ற. அதுக்கு முட்கலன், நானா கிருஷ்ணா எல்லாம் எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்ற. அதனால 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்தது. அந்த வாக்குவாதத்துல அவ 2 பேரும் கிருஷ்ணா என்ன சில வாட்டி சொன்னதுனால அந்த நரகமே சொர்க்கமாயிடுத்து. அவ்வளோ பவர்ஃபுல் அந்த பெருமாள் திருநாமம். 14வது பாசுரத்துல இந்த ஸ்ரீரங்கத்துடைய எழில், அதாவது வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, இந்த மாதிரி சோலைக்கு நடுவில் வீற்றிருக்கிற இந்த ரங்கநாதன் பற்றாமல் எல்லாரும் இருக்கோமே அப்படின்னு அவருக்கு வருத்தம். அடுத்த செக்ஷன் 15ஆம் பாசுரத்திலிருந்து 24வது பாசுரங்களில் ரங்கநாதர் நமக்கு செய்த அனுகிரகத்தை பற்றி சொல்கிறார். இந்த பகுதியில் பெருமாளுடைய திருமேனி அழகாக சொல்கிற 2 பாசுரங்களை வச்சுருக்கோம். அவை குடதிசை முடியை வைத்து மற்றும் பாய் நீர் அருங்கன் தன்னுள். இது 2மே பெருமாளுடைய திருமேனியை சொல்றது. அதுல பாதம் நீட்டி, அதாவது பெருமாளுடைய திருவடி மண்டங்குடி வரைக்கும் நீண்டு இருப்பதை ஆழ்வார் அனுபவித்து சொல்றார். அதனால அந்த மண்டங்குடியில் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிற ரங்கநாதரை காண்பிக்கிறதுக்கு அந்த ஓரமாக ஒரு திருவடியை பண்ணியிருக்கோம். பாசுரம் 23ல காவேரியுடைய மேன்மையை பற்றி சொல்லியிருக்கு. கங்கையின் புனிதமாய காவேரி. காவேரி தாயார் பிரம்மா கிட்ட தபஸ் பண்ணி கங்கையை விட புனிதமாகணும்னு கேட்பா. பிரம்மா சொல்றார், ரங்கநாதர் அச்சா திருமேனியில வந்து ஏழும்போது அவருடைய திருவடியை வருடுற மாதிரி நீ 2 பக்கமும் பாய்ஞ்சேனா உனக்கு கங்கையை விட ஒரு பெரிய பெருமை கிடைக்கும்னு சொல்றார். அதனால காவேரி தாயார் வந்து பெருமாளுடைய திருவடி வாரத்தை 2 பக்கமும் சூழ்ந்திருக்கா. பாசுரங்கள் 25லேருந்து 34வது வரைக்கும் நான் பெருமாளுக்கு எதுவுமே செய்யலையே, நான் ஒரு நீச்சன் அப்படின்னு தன்னோட தாழ்ச்சியை பற்றி சொல்கிறார். இதில் 28வது பாசுரத்தில் உண்பரால் அறியலாகா ஒளிவுளார் ஆணைக்காகே அப்படின்னு கஜேந்திர ஆழ்வார் பற்றி சொல்கிறார். இந்த யானை பண்ண கைங்கரியத்தை கூட நம்ம பண்ணலையே அப்படின்னு வருத்தப்படுறார். 29வது பாசுரத்தில் ஊரிலே காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, அதாவது திவ்ய தேசங்களில் ஒரு காணி நிலம் கூட இல்லை, அங்கே போய் பார்க்கறதுக்கு ஒரு உறவினர் கூட இல்லை, அதனால் அங்கே நான் பெருமாளை சேவிக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறார். 35, 36வது பாசுரத்தில் பெருமாள் வந்து ஆழ்வாருக்கு சமாதானம் சொல்கிறார். 35வது பாசுரத்தில் தாவியன்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாள். அன்னைக்கு நான் உலகளந்த பெருமாள் அவதாரம் எடுக்கும்போது 3 உலகத்தையும் அளக்கும்போது இன்னார் இணையார் அப்படின்னு பார்க்காம எல்லார் தலையிலும் தானே திருவடியை வைத்தேன், அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னு சொல்றார். 36வது பாசுரத்தில் மழை கன்று வரைமுனையந்தும் கோவர்தன மலையை தூக்கும்போது எல்லாரையும் தானே நான் காப்பாத்தினேன், அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு பெருமாள் சொல்றார். அடுத்து 37வது பாசுரத்தில் ஆழ்வார் சொல்றார் பெருமாளை பார்த்து, தந்தையும் தாயும் ஆவார், நீ தானப்பா எனக்கு தந்தையும் தாயும், அழியன் நம் பையன் நின்னார், ஏ பையா அப்படின்னு என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அதனால இங்க தந்தையும் தாயுமாக எம்பெருமான் நம்பெருமான் நாச்சியார் திருக்கோலத்தில் இருப்பதை வச்சிருக்கோம். இங்க 38வது பாசுரம் மேம்பொருள் போக விட்டு, இதுதான் ரொம்ப முக்கியமான பாசுரம் திருமாலையில். ஏன்னா துவயமந்திரத்தோட அர்த்தத்தை சொல்லுறது. இங்க ஆழ்வார் சரணாகதி பண்ணி கைங்கரியம் கேட்கிறார். துவயமந்திரம் மந்திர ரத்னம் அப்படிங்கிறதுனால இந்த ரத்னத்தை ஒரு பொட்டிக்குள்ள வச்சிருப்பா.
இந்த பொட்டியோட கீழ்ப்பகுதி பாசுரங்கள் 1லேருந்து 37. அந்த பொட்டியோட மேல் மூடி பாசுரங்கள் 39லேருந்து 44. இந்த 39லேருந்து 44வது பாசுரங்களில் பாகவதர்களோட ஏற்றத்தை பற்றி சொல்கிறார். 39வது பாசுரத்தில் அடியார்கள் எந்த பிறப்பில் இருந்தாலும் தாழ்ச்சியை பார்க்காதே அப்படிங்கிறார். 41வது பாசுரத்தில் இந்த பாகவதர்களோட சம்பந்தம் கிடைச்சா மற்றவர்களும் உயரலாம் அப்படிங்கிறார். 42வது பாசுரத்தில் எம் அடியார்கள் ஆகில் தொழுமினீர் கொடுமின் கொண்மின் அப்படிங்கிறார். எந்த குலத்தில் அடியவர்கள் இருந்தாலும் அவர்கிட்ட ஞானத்தை பெறலாம். இதை வராக புராணத்திலையும் வராக பெருமாள் இதே விஷயத்த சொல்லியிருக்கார். 44வது பாசுரத்தில் ஆனைக்கண் அருளை ஈண்ட கண்ணரா, கஜேந்திர மோட்சத்தில் பெருமாள் பண்ண கருணையை பார்த்து பெண்ணுலாம் சடையினாலும் பிரமனும் உன்னை காண்பான் தவம் செய்தார் வெல்கி நிற்ப. அதாவது சிவனும் பிரமனும் அவா பண்ற தவத்துக்கு என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி கஜேந்திரனுக்கு பண்ற அனுகிரகம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வெக்கப்படுறா. இங்க 45வது பாசுரம் பலஸ்ருதி, திருமாலை சேவிச்சதுக்கு பலன். மதுரை மாநகரம் தன்னுள் கவலமாய் யானை கொன்ற கண்ணன். மதுரை நகர்ல குவளையா பீடம் என்கிற யானையை கொன்ற கண்ணன் இந்த ஸ்ரீரங்கத்துல திருவரங்கனா படுத்துட்டு இருக்கான். இந்த திருமாலையை சேவிச்சா திருவரங்கன் தொண்டரெடுப்படி ஆழ்வார்க்கு எப்படி அனுகிரகம் பண்ணாரோ அதே அனுகிரகம் நமக்கும் பண்ணுவார். தொண்டரடிப்படி ஆழ்வார் திருவடிகளே சரணம். இந்த கொலுல ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை காமிச்சிருக்கோம். ராஜகோபுரத்துலேருந்து ஆரம்பிச்சோன்னா முதல்ல கருடன் சன்னதி, அதற்கு எதிர்த்தாப்புல பெருமாள் சன்னதி, பெரிய பெருமாள் சேவிச்சுட்டு மேல ரங்க விமானம், பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வந்தோன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி, அப்படியே வசந்த மண்டபம் வழியா போனா தாயார் சன்னதி, தாயார் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல ஹயக்ரீவர் தேசிகன் சன்னதி, அதை முடிச்சுட்டு வெளியில வந்தோம்னா உடையவர் சன்னதி, அது வர வழியில நிறைய திவ்யதேச பெருமாளை சேவிக்கலாம். இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு வடக்கு புறம் பார்த்தா தசாவதார சன்னதி, அங்கே அழசிங்கரோட பிருந்தாவனம்லாம் இருக்கு. இந்த கொலுவோட இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த ஸ்ரீரங்க பெருமாள் எப்படி நமக்கு சேர்ந்தார் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக இங்க சத்தியலோகத்துல பிரம்மா ரங்கநாதனை ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அந்த பிரம்மா இக்ஷ்வாகுக்கு இந்த ரங்கநாதரை பகுமானமா கொடுக்கிறார். அவர் கருடன் ஏழை பண்ணிட்டு அயோத்தியாவுக்கு சேர்றார். இக்ஷ்வாகு குலத்திலேருந்து அந்த ராஜாலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீ ராமர் வரைக்கும் எல்லாரும் இந்த ரங்கநாதரை தான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். சீதாராம பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் இந்த ரங்கநாதரை விமானத்தோட விபீஷணனுக்கு பகுமானமா கொடுக்கிறார். இந்த விபீஷணனும் ஆனந்தமா வாங்கிட்டு அவன் லங்கைக்கு போலான்னு பார்க்கறச்சே இந்த உபய காவேரி மத்தியத்துல இந்த ஸ்ரீரங்கநாதனை ஏழை பண்றான். ஸ்ரீரங்கநாதத்துக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த திருமாலை கொலுவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது ஸ்ரீ உவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியோட திருமாலை உபன்யாசங்களும், டாக்டர் ஸ்ரீ உவே வெங்கடேஷ் சுவாமியோட திருமாலை அறியாதார் உபன்யாசங்களுமே. அவர்களுக்கு அடியவங்களோட கிருதஞ்சதைகள். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அடியவங்களை சமிக்கணும். தொண்டரடிப்படி ஆழ்வார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.